கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்துல 2வது நாள் காண கர்த்தருக்கு உதவி செய்த கிருபைக்காய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியையும் கர்த்தருக்குள்ள செலுத்திக் கொள்ளுகிறேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான தினமாய் வாழ வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்கு ஏதுவான ஆராதனையே இன்றைய தினத்துல அநேக இடங்கள்ல காணப்படுகிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா மாம்சத்தின்படி செய்கிற ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்காது. ஆவியின்படி செய்கிற ஒரு ஆராதனை தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்கிறது. அதாவது ஆவியின்படி என்று சொல்லும் பொழுது நம்முடைய முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அப்பொழுது ஆராதனை செய்யும் பொழுதுதான் அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாய், அது ஒரு பக்தியுள்ள ஆராதனையாய், ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையுள்ள ஒரு ஆராதனையாய், தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையாய் இருக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஏன்னா பவுல் அடிகளார் தெளிவா சொல்லுகிறார், மாம்சத்துல என்ன போராடி பக்தியை வெளிப்படுத்தினாலும் அது எந்த விதத்திலும் பிரயோஜனமா இருக்காது. ஆவியில ஆராதனை செய்து ஆவியில விருத்த சேதனம் உள்ளவர்களை, இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உடையவர்களை, அதாவது இருதயத்துல பாவம் பொல்லாத காரியங்கள் அழுக்கிற எல்லாவற்றையும் நம்ம என்ன விட்டு துறந்து விட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள இருதயம், கர்த்தருக்கு பிரியமுள்ள சிந்தை உடையவர்களாய் நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு ஒரு விருத்த சேதனமுள்ள ஒரு இருதயம் உடையவர்களாய், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை செய்கிறவர்களாய் நம்முடைய சிந்தையை இருதயத்தை மாற்றிக்கொள்வோமே ஆனால், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுவோமே ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமுள்ள ஆராதனையா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களே ஒரு விருத்த சேதனமுள்ள ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்பதுல எந்த துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால் ஆவியின்படி ஆராதனை செய்கிறவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவியின்படி என்று சொல்லும் பொழுது முழு சிந்தையோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணிப்போட ஒரு ஆராதனை செய்கிற ஒரு அனுபவத்தை கொண்டவர்களாய் நம்ம மாறுவதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. அந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். நம்மளை இன்னும் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த பயமும் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் இதுவரைக்கும் மாம்சத்தின்படி ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். ஆனால் மாம்சத்தின்படி ஆராதனை செய்வதை என் தேவனாய் கர்த்தர் விரும்பவில்லை அப்பா. ஆவிக்குள்ளாக அப்பா மாறி ஆவியின்படி ஆராதனை செய்கிறவர்களாய், எங்கள் முழு சிந்தையோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதனை செய்கிறவர்களாய், ஒரு விருத்த சேதனமுள்ள ஒரு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தையை மாற்றி அமைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் அப்படி ஆராதனை செய்யும் பொழுது அப்பா நீர் அதுல மகிமைப்படுவீர். அதோட மாத்திரம் எங்களோட இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களும் நீர் பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் அப்படியே செய்து எங்களை வழி நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். இனிமேல் ஆவியின்படி ஆராதனை செய்ய எங்களை அப்பா முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.